நமஸ்காரம். ஒவ்வொரு விஷயத்தில் அதை செய்யாமல் இருக்க முடியாதுன்னு சிலது இருக்கலாம். அது நல்ல விஷயங்களாக இருந்தால் சரி, இல்லை என்றால் அடிக்ஷன் சொல்லுவார்கள். அடிக்ஷன் இருந்தால் தான் என்ன? இது அவரவர் விருப்பத்துக்கு இந்த கேள்வி நன்றாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக தவறான விஷயங்களில் அடிக்ஷன் கூடாது. அது இருந்தால் என்ன ஆகிறது, இல்லாவிட்டால் என்ன? நான் இங்கு புகைப்பிடிக்கும் பழக்கம், குடிக்கும் பழக்கம் இப்படி மட்டும் சொல்லவில்லை. அதைவிட நடுவாக இருக்கக்கூடிய காஃபி, டீ, அதெல்லாம் கூட அடிக்ஷன் இருக்கலாம். அப்படி பார்த்தால் நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். வைத்தியர்களே என்ன சொல்லுவார்கள்? சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்கள், தள்ளி போட வேண்டாம், அசிடிட்டி ஏற்படும். அப்ப அந்த நேரத்துக்கு சாப்பிட வேண்டும் வைத்துக் கொண்டது அடிக்ஷனா? அப்படி இல்லையே. அந்தந்த நேரத்தில் அது சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். எதில் நம் உடல் நிலைக்கு கேடு விளைக்குமோ அதைத்தான் அடிக்ஷன் சொல்லுவோம். அது இப்போதைக்கு பார்த்தால் அடிக்கடி மொபைல் பார்த்து கொண்டே இருப்பது, சோசியல் மீடியாவில் ரொம்ப நேரம் ப்ரௌஸ் பண்ணுவது, இதெல்லாமே அடிக்ஷன். இதனால் என்ன இப்ப தீமைன்னு கேட்க தோன்றும். அது ஒரு போதைப் பொருளை போலவோ புகைப்பிடிக்கும் போலவோ அதை போல் தீமை என்று அல்ல. ஆனால் அதை காட்டிலும் மனம் பாதிக்கப்படும். இப்ப முன்னால் சொன்னதெல்லாம் உடல் பாதிக்கப்படும். அதைவிட இந்த பழக்கங்கள் மனத்தை பாதிக்கும். எப்படின்னு கேட்க தோணும். அது அதிலிருந்து வெளியேறின பிற்பாடுதான் அது எப்படிங்கிறது உண்மையில் புரியும். அடிக்கடி மொபைல் பார்த்தே பழகி இருக்கிறோம் என்றால் இப்ப திரும்ப திரும்ப எண்ணம் அதிலேயே போய்கொண்டிருக்கும். நாம் வண்டி ஓட்டும் போது ஏன் மொபைல் பேசாதேன்னு சொல்லுகிறார்கள்? வண்டி ஓட்டுவதில் கவனம் குறைந்து பேச்சில் கவனம் கூடிவிடும். இதுதானே காரணம். அதே போலத்தான் அடுத்து என்ன செய்தி வந்திருக்குமோன்னு மொபைலை தட்டி தட்டி பார்ப்பதில் விருப்பம் இருக்குமானால் அப்ப நாம் செய்து கொண்டிருக்கிற வேலையில் மனம் முழுவதுமாக ஈடுபடாது. அது ஈடுபடாமலே செய்து கொண்டிருந்தால் எப்படி காரியம் சிறக்கும்? சுமாராகத்தான் நடக்கும். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வேலை பார்க்க வேண்டும் என்றால் வேற டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நாம கஷ்டப்பட்டு போன் பேசுவதில்லை, இன்டர்நெட்டில் போய் ப்ரௌஸ் பண்ணுவதில்லை அப்படின்னு மனத்தை அடக்கி கொண்டு செய்யலாம். ஆனால் அந்த பழக்கம் இருப்பவர்களுக்கு ஏனோ மனம் அதை நாடிக்கொண்டே இருக்கும். அந்த பழக்கம் நின்று போய் விடுமானால், அந்த அடிக்ஷன் இல்லை என்றால், அப்ப செய்யும் செயலில் மனம் ஈடுபடும். அது படிப்பாக இருக்கட்டும், ஒரு பாட்டு கேட்கிறோம்னு கூட வைத்துக் கொள்ளுங்கள், சங்கீதம் கேட்கிறோம். சில சமயம் உபன்யாசங்களில் உட்கார்ந்து இருப்பவர்களே சங்கீத கச்சேரிக்கு நடுவிலே கூட எதோ ரொம்ப முக்கியமான இடங்கள், பெருமான் சன்னதியிலே அவர் முன்னால் கூட என்னமோ கையில் இருக்கும் மொபைலை பார்த்து கொண்டே இருப்பார்கள். யாரேனும் கூப்பிட்டால் பதில் வேற சொல்லுவார்கள். இப்படி ஒரு கோஷ்டி இருக்கும் இடத்தில், பெரியவர்கள் இருக்கும் இடத்தில் குறுக்கு ஏதோ காதோடு வைத்து பேசுகிறோமே என்று கூட தோன்றாது. அப்படி என்ன முக்கியமான காலா இருக்க போகிறது? யாராவது ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள், போன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னாலும் சரி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஏனோ அதை எதிர்பார்த்து கொண்டு எடுத்து பேசவும் செய்வோம். அப்படி இருந்தால் உள்ளம் அதைத்தான் நாடும், செய்யும் செயலில் ஈடுபடாது. எந்த அடிக்ஷனுமே அது நீங்குமானால் நாம் எந்த காரியத்தை எடுத்து செய்து கொண்டிருக்கிறோமோ அதில் ஈடுபட்டு செய்வோம். அதை செய்து கொண்டிருக்கும் போதே இன்னும் என்னவோ அப்படின்னு மற்றொரு இடத்தை நாடாது. இது ரொம்ப முக்கியம்.
அதே போல நுட்பமான தகவல்கள் பதிய ஆரம்பிக்கும். முன்னாடிலாம் ஏதோ கிளாஸ் ஓவர் மாதிரி தான் தெரியும், டீடைல்ஸ் புரியாது. அந்த டீடைல்ஸுக்கு போக வேண்டுமானாலே அடுத்ததில் மனம் செல்லாமல் இருக்க வேண்டும். அப்பதான் இதனுடைய டீடைல் உள்ளத்தில் நிற்கும். ஒரு சிறந்த சித்திரக்காரர் நன்கு படம் எழுதுவார், படம் வரைவார். அவர் என்னென்ன நுட்பமானது எல்லாத்தையும் வைத்து வைத்து வரைவார். அந்த நுட்பத்தில் எப்படி உள்ளம் போகும், வேற எதிலையாவது ஈடுபடுமானால் போகவே போகாது. எந்த செயலுமே அப்படித்தான். தகவல்களோட டீடைல்டாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலே உள்ளம் அதில் இருக்க வேண்டும். வேற எதில் அடிக்ஷன் இருக்குமன்னாலும் இதில் உள்ளம் ஈடுபடாது. நம்ம வீட்டிலே கூட பார்ப்போம், ரொம்ப ஆழமா ஒருத்தர் படித்துக் கொண்டிருந்தாலோ ஏதோ சிந்தித்துக் கொண்டிருந்தாலோ நாம் ஏதாவது பேசினால் சட்டென்றவர்களுக்கு புத்தியில் ஏறாது. அது ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் அவர் எதை பற்றி சிந்திக்கிறாரோ செயல்படுகிறாரோ அது நல்ல விஷயமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் அதில் ஈடுபட்டுத்தானே செய்வார்கள். தானே அந்த சிந்தனை முடிந்த பிற்பாடு நாம் என்ன பேசுகிறோம்னு கேட்க போகிறார்கள். அதனால் நான் சொல்ல வந்தது, அடிக்ஷனில் இருக்கும் வரை அது எதுவாக இருக்கட்டும், எடுத்த காரியத்தில் தகவல் வரைக்கும் நுட்பமா மைக்ரோ லெவல் பார்க்கிற வரைக்கும் புத்தி போகாது. அது போனால்தானே எந்த காரியமே சிறப்பாக நடக்கும். அடிக்ஷன் மாறுமானால் அந்த புத்தி அப்படி வேலை செய்யும், மனம் அதில் ஈடுபடும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.